சம்மர்ல வந்து காட்டன் சூப்பரா போகும். எங்களை எல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் தான், போகுமா போகாதா அப்படின்னு. மார்க்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. சப்போர்ட் இருந்தாதான் அடுத்து என்னால பெரிய லெவல்ல கண்டினியூ பண்ண முடியும். பட் இந்தியா ஃபுல்லா சுத்துவேன், எல்லாம் பார்ப்பேன், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா என்ன நம்பி நிறைய மக்கள் என்னோட குரூப்ல சின்ன சின்ன மக்கள் இதெல்லாம் வந்து மல் காட்டன் சாரி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்பென்சிவும் கிடையாதுங்க. உங்களுக்கு விற்க ஆசையா இருக்கும், ஆனா நம்ம ஊர்ல போகுமா போகாதா போகுமா போகாதா. இப்போ வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரொம்ப சாஃப்டா இது வந்து எல்லாமே ட்ரெண்ட்ல இருக்குது தான். மல் காட்டன் தான் ஜரி பேட்டர்ன். அணில நம்மளுக்கு இந்த டிசைன் புதுசு. நம்ம கொடுக்குறத இன்னொரு கடையில இன்னும் பயங்கர சீப்பா கொடுப்பாங்க. அதெல்லாம் எப்படிடா கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பெரிய பெரிய கடையில கூட அது சீப்பா கொடுப்பாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. லாங்ல இருந்து பாக்குறப்ப பயங்கர பீக்கா போயிட்டு இருக்கு அந்த ரெயின்போ. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் அமீர். என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளோட சம்மர் கலெக்ஷன்ஸ். சம்மர்ல வந்து காட்டன் சூப்பரா போகும். நம்ம சின்ன சின்ன கடை, கிராமத்துல இருக்க கடை அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி புடவைங்க நம்ம போட்டிருக்க இந்த புடவைகள் எல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க் தான், போகுமா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், மார்க்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. பியாண்ட் த லிமிட், அந்த லிமிட்டை தாண்டி தயவு செஞ்சு அடுத்த கேட்டகரியும் பாருங்க, அடுத்த செட் ஆஃப் பீப்புளையும் அப்ரோச் பண்ணுங்க. அண்ட் மக்களே, அண்ட் அகைன் உங்களோட சப்போர்ட் இன்னும் எனக்கு நிறைய தேவைப்படுது. ஷேர் பண்ணுங்க வீடியோஸ், தயவு செஞ்சு நிறைய ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்து என்னால் பெரிய லெவலில் கண்டினியூ பண்ண முடியும். பர்டிகுலராக இந்த ஊர் அந்த ஊர் தான் இல்லை, இந்தியா ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். யாருக்கும் தெரியாத நிறைய விஷயங்களை எடுத்து போடுறேன். ஸோ எல்லா வீடியோஸும் எனக்கு ஓரளவுக்கு ஒரு ரீச் ஆகி ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படிலாம் வந்தால் தான் எனக்கும் கொஞ்சம் எந்துவாக இருக்கும். வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குங்க, ஆவல் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்ற பட்சத்தில், சப்போர்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுற அந்த நம்மளுக்குரிய அந்த ஆர்வம்ன்றது குறைஞ்சிரும். பட் கண்டிப்பாக நான் இந்தியா ஃபுல்லாக சுற்றுவேன். எது நடக்குதோ நடக்கலையோ, ஏன்னா தேட் இஸ் மை லைஃப், தேட் இஸ் மை பேஷன். சொல்ல போனால் நான் இந்தியா ஃபுல்லாக சுற்றுவேன், எல்லாம் பார்ப்பேன், நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா என்ன நம்பி நிறைய மக்கள் என்னோட குரூப்பில் சின்ன சின்ன மக்கள், பெரிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்காகவாவது நான் கண்டிப்பாக உழைக்கத்தான் செய்வேன். ஆனால் எனக்கு வீடியோஸ் ஒரு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்து வர்றது நான் அப்லோட் பண்ணுவேங்க. ஏன்னா நம்ம சேனலில் ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லுறது அப்சல்யூட்லி உங்களுக்கு தெரியும். யாரும் காசு கொடுத்து நான் சேனல் போடுறதோ இல்லை வந்து அறகுறையாக இருக்க விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதோ அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். ஆனஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக நிறையா வேணும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாரீஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து மல் காட்டன் சாரீ சொல்லுவாங்க. இப்போ வந்திருக்கு, ஆக்சுவலாக சம்மருக்கு வந்திருக்கு. இப்போ சம்மருக்கு இது சூப்பராக சேல் ஆகும். எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சம்மரில் இப்போ அடுத்து ஏப்ரல் மேலாம் பயங்கர முகூர்த்த நாளாக இருக்கும். அப்போ அடிக்கிற வெயிலில் நம்ம அந்த சில்க்கும் அந்த செமி சில்க் சாரி அதை கட்டிட்டு போய் பயங்கரமாக வேர்த்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி காட்டனாகவும் நம்மளுக்கு இருக்கணும், பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த சில்க் ஃபீலிங்கே இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும், 4 பேரை கவர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க இல்லையா? அந்த மாதிரி சாரீஸ் தான் இதெல்லாம். அதுக்காக இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டு தான். இப்போ இந்த மாதிரி புடவைலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 600 ருபீஸ்க்குள்ள ஹோல்சேலுக்கு வரும். ஹோல்சேலுக்கு 600 ருபீஸில் உங்களுக்கு இந்த மாதிரி புடவை வரும். அண்ட் இதுவும் பாருங்கள், இதையும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒரு சில இடத்துல சின்ன கடை வச்சிருக்கப்போ நம்மளுக்கு விற்க ஆசையாக இருக்கும், ஆனால் நம்ம ஊரில் போகுமா போகாதா இந்த கொஸ்டின் தான் நம்ம மண்டைக்குள்ள இருக்கும். ஆனால் போக வைக்கணும், முயற்சி பண்ணணும். இது உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்ட்லி சில்க் ஃபீலிங் அண்ட் ராயல் லுக்கும் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டில் உங்களுக்கு செம்ம ராயல் லுக். இது எல்லாமே ஜரி ஒர்க்கு தான். இதுவும் ஃபுல்லாக பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி தான். ஸோ இப்போ நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸை சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு மாடலில், அண்ட் இது மஞ்சள் மங்களகரமாக இருக்கு பாருங்கள். இதுவும் மல் காட்டன் தான். காட்டன்லேயே இந்த மல் காட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக. அண்ட் இதுவும் வந்து ப்ளவுஸோடு தான் வரும். அந்த ஜரி ஒர்க்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வெயிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 300, 350 மேக்ஸிமம் அந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு யூனிக் கலெக்ஷன். அண்ட் இந்த சாரீ பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் வந்துச்சுன்னு கிடையாது. இந்த சாரீ நான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆயிடுச்சு. நான் வீடியோஸ் எதுலேயுமே நான் அப்டேட் பண்ணலை. இந்த சாரியும் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எல்லாமே ட்ரெண்டில் இருக்கிறது தான். இந்த சாரீஸ் எல்லாமே ட்ரெண்டில் இருக்குது, ட்ரெண்ட் செட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு மேலே நான் கொடுத்துட்ருக்கிறேன். நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த சாரீஸ்லாம் சென்னையிலலாம் ஏகப்பட்ட பொட்டிக்ஸில் சூப்பராக போயிட்டுருக்குது இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே. இது ஒரு மாடல். இது உங்களுக்கு அந்த ஜரி பேட்டர்ன் தான், மல் காட்டன் தான், ஜரி பேட்டர்ன். உங்களுக்கு அந்த எரிச்சலோ, சம்மருக்கு அந்த வேர்த்துட்டு எரிச்சல் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி புடவைங்கள்ல இருக்காது. ஸோ இந்த புடவைங்க எல்லாம் நம்ம போட்டிருக்கிறோங்க. இன்னொன்று பைத்தானியில் நம்மளுக்கு இந்த டிசைன் புதுசு. சூரத் கிடையாது மக்களே, அஃப்கோர்ஸ். ஏன்னா சூரத் நம்ம போட மாட்டோம், அது ஃபுல்லாக மாஸ் ஐட்டம்ஸ். அதை போட்டோம், அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்.
ஏன்னா ஊரே அதை போட்டு வித்துட்டு இருக்கிறப்ப நம்மளும் அதை தொட்டோம்னா யூனிக்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணேன். அதான் மக்கள்கிட்டயே நான் கேட்குறேன். எல்லாரும் விற்கிற அதே ஜாமானை வாங்கி நம்ம வித்துட்டு இருந்தோம்னா காம்படிஷன் இருக்கும், விலையும் சரியாக கிடைக்காது. நம்ம கொடுக்குறத இன்னொரு கடையில் இன்னும் பயங்கர சீப்பாக கொடுப்பாங்க. அதெல்லாம் எப்படிரா கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பெரிய பெரிய கடையில் கூட அது சீப்பாக கொடுப்பாங்க. ஸோ சூரத்துன்னு சொல்கிறதுங்க என்ன மாதிரி மக்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு அடிப்பட்ட வரைக்கும் சூரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரீட்டைல் சேல்ஸு பெரிய லெவலில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய கடையில் இருக்கு இல்லையா, அவங்க ரீட்டைல் சேல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க தான் போய் அங்கே பல்காக எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு விற்கிறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சின்ன சின்ன கடைங்க இங்கேருந்து சூரத் போனோம்னா நம்ம அதாவது அவங்க எடுக்கிற அளவுக்கு நிறைய எடுக்க மாட்டோம். அந்த பெரிய பெரிய கடைக்காரங்க எடுக்கிற அளவுக்கு எடுக்க மாட்டோம். ஸோ அந்த சப்ளையர் நம்மளுக்கு கொடுக்குறவர் வந்து அவர் கொடுக்குற ரேட்டை விட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தான் கொடுப்பாரு. ஸோ அங்கேயே நம்மளுக்கு ஒரு காம்படிஷன் வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் எடுக்க மாட்டோம், இங்கே இருக்க ஹோல்சேல் கடையிலேருந்து எடுத்து வருவோம். அப்படி அந்த ஹோல்சேல் கடையில் எடுத்து வரப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு 20-30% ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு வித்தாருனால் அவர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம இங்கே அதுலேயும் ஒரு 20-30% 40% வச்சு விற்றாங்கன்னா அந்த பெரிய கடைக்காரங்க விற்கிற ரேட்டை விட ஜாஸ்தியாக விற்றுருவோம். ஸோ அங்கேயும் நம்மளுக்கு ஒரு ட்ராபேக் ஆகும். ஸோ அதனால அதை நான் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மார்க்கெட்டை வந்து நிறையா சேஞ்ச் பண்ணுங்கள். எல்லாரும் கொடுக்குறத விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸை வந்து கொஞ்சம் பிடிக்க பாருங்கள். இந்த சாரீஸ்லாம் புதுசாக லான்ச் பண்ணது தான். இந்த மைல் டிசைனோட டபுள் பார்டர், நார்மலாகவே டபுள் பார்டர் சூப்பராக போகும். இது சாஃப்ட் சில்க்குங்க. சாஃப்ட் சில்க்கு நம்ம ஊர்லலாம் இது வாங்கி ப்ரொடக்ஷன் இது பண்ணால் இந்த சாரீலாம் அவ்வளோதான் உங்களுக்கு வந்தாலும் ஹோல்சேல் ரேட்டு ஒரு 360 ருபீஸ் தான் வரும். நம்ம கொடுக்குறது 360 கொடுத்தா அதில் ஷிப்பிங்கும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். மக்களே டு பி வெரி ஆனஸ்ட், இந்த புடவையிலலாம் எனக்கு ஒரு 10-15 ரூபா ப்ராஃபிட் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலேலாம் பெரிய ப்ராஃபிட்டே கிடையாது. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா சூரத்னா கூட நம்ம சந்தேகப்படலாம், நம்மளுக்கு இது மகாராஷ்டிராலேருந்து வர்றதுனால இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். ஸோ இந்த பைத்தானி சாரீஸ், அப்புறம் ஒன்மோர் டிசைனுங்க. இந்த டிசைன் இது மல் காட்டன் சாரீ தான். மல் காட்டனில் கீழே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கோட இப்படி கொடுக்குறாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக 3 ஷேடு வருது. மேலே வந்து டார்க் ஷேடு, நடுவில் அதே கலர் வந்து லைட்டாக வருது, கீழே ஒயிட்டு. இது எல்லாமே எம்ப்ராய்டரி தான். எம்ப்ராய்டரினாலும் உங்களுக்கு நீட் அண்ட் எலகண்ட்டாக கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்குது. நெஸ் யூஷுவல் அவங்க கொடுக்குற அந்த டசல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த சாரீக்கு எக்ஸ்ட்ரா லுக்கு கொடுக்குறேன்னா இந்த டசல்ஸ் தாங்க. கலர் சார்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் சார்ட் இருக்கும். இது ஒன்று வரும். அடுத்து இந்த ப்ளூ கலர் இதுவும் வரும். இது எல்லாமே அதில் வர்ற கலர் சார்ட்டு தான். ராகா டிஷ்யூ சாரி இப்போ தான் புதுசாக வந்திருக்குன்னு கிடையாது, பழசு தான். ஆனால் அது மார்க்கெட்டில் இன்னும் சூப்பராக போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஆல்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. புடவைனா எல்லாம் ஒன்று தானங்க, ஒரே நூல் ஒரே இதில் தான் வரப்போகுது. டிசைன்ஸ் தான் அப்பப்போ லைட்டாக மாற்றி விடுவாங்க. ஸோ ராகா டிஷ்யூ இது. இந்த ராகா டிஷ்யூவும் இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த சம்மர் வந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா போகும். அதாவது காட்டன் நாங்கள் இன்னொன்று வந்து மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டாங்க, சம்மருக்கு மட்டும்தான் காட்டன் போகும். கண்டிப்பாக கிடையாது மக்களே. காட்டனை பொறுத்த வரைக்கும் எனி டைம் காட்டன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மக்கள் இருக்கிறாங்க. மழை காலத்துலையும் பனி காலத்துலையும் காட்டன் உடுத்தக்கூடாதுன்னு தான் கிடையாது. இல்லை உடுத்தினோன்னா அந்த அந்த கண்டிஷன் அந்த கிளைமேட்டுக்குன்னு சொல்லிலாம் இந்த காட்டன்றது கிடையாது. என்ன சம்மருக்கு இது இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏன்னா அந்த வேர்த்து அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் வந்து அது இன்னும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் நார்மலாக வின்டராகவும் இருக்கட்டும், இந்த மழை காலமாகவும் இருக்கட்டும், கண்டிப்பாக அப்போயும் இது உங்களுக்கு சூப்பராக போகுங்க. ஸோ இந்த ராகா டிஷ்யூ இதுவும் சூப்பராக போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். இந்த சாரியுங்க இதுவும் மல்காட்டன் சாரி தான். பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இவ்வளோ டிசைன் இவ்வளோ போயிட்டு தான் இருக்குது, நிறைய போகுது. இந்த டிசைன்ஸ் எல்லாமே நிறைய மூவ் ஆகிட்டு தாங்க இருக்குது. மூவ் ஆகிட்டு இருக்கனால தான் திருப்பி திருப்பி அதை ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஜரி கிடையாது, இது வந்து யான் தான், நூல் தான். பட் லாங்லேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஜரி மாதிரி இருக்கும். பட் அந்த ஜரியோட இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஜரியோட சூப்பராக இருக்குது இந்த இது எல்லாமே. இதெல்லாம் ஜரி பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது. இதுவும் பயங்கர ஹிட்டாக போயிட்டுருக்கு, செம்ம ஹிட்டாக போகுது. இதுலேயும் நிறையா கலர்ஸ் வருது, நிறைய கலர்ஸ் நான் அதில் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ராகா டிஷ்யூ பீகாக் கிரீனும் கோல்டும் கலந்த ஒரு ஷேடுங்க, சூப்பராக இருக்கும். டியூல் டோனில் இருக்க மாதிரி இருக்கும், சூப்பர் ஷேடிங்காக இருக்கும். இது வந்து இப்போ பயங்கர பீக்காக போயிட்டு இருக்கு. எனக்கு பண்டல் பண்டலாக போயிட்டு இருக்கு. குரூப் ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. இந்த சாரி ரெயின்போ கலர்ஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்ததுங்க. அது வேற மல்டி கலர்ஸ் வந்தது. பட் இப்போ வந்து நடுவில் பிளாக் கொடுத்து கீழே மேலே இதுவும் பயங்கர பீக்காக போயிட்டு இருக்கு. அந்த ரெயின்போ கதையில் பிளாக் எந்த அளவுக்கு சூப்பராக போச்சோ அந்த மாதிரி ஒரு செம்ம ஹிட் இதுக்கும் போயிட்டு இருக்கு. அந்த புடவைலாம் கிட்டத்தட்ட ஒரு 2000 பீசஸ்க்கு மேலே நான் வித்துட்டேன் அந்த பிளாக் ரெயின்போ. அண்ட் அதே போல் இது டிமாண்ட் பயங்கரமாக இருக்குது, இதுக்கும் கிடைக்க மாட்டுது. அண்ட் இது ஒரு மல்காட்டன் சாரி தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் அவங்க தான் உடுத்தணும் இல்லையா, எல்லா மக்களும் உடுத்தலாம் தாராளமாக. அதாவது பர்டிகுலராக இவங்க தான் உடுத்தணும் அவங்க தான் உடுத்தணும்னு கிடையாது. காட்டன் எல்லாமே நம்மளும் உடுத்துவோம். ஆக்சுவலாக அந்த ராயல் லுக் இருக்கும் அதில் எல்லாமே. உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் லுக் சூப்பராக இருக்கும்.
இதெல்லாம் வந்து உங்களுக்கு கலம்காரிங்க. கலம்காரியில் காட்டன் தான். இதுவும் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்மளுக்கு கொடுக்குற சப்ளையர் வந்து ப்ளவுஸோட தர்றாரு. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து ப்ளவுஸ் இல்லாமல் தான் வரும். பட் இந்த சாரீ வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாரீஸ் எல்லாமே இது போக காம்போ சாரீஸ் எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். அது எப்பயுமே பல்காக ஸ்டாக் பண்ணியிருப்போம். இது பிளைன் சாரீங்க. இது மல் காட்டன் சாரியில் பிளைன் சாரீ. டசல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக பார்டரில் இந்த மாதிரி க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீனுக்கு ஏற்றாப்புல இந்த டசலே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இதுக்கே அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு கீழே இருக்க ஜரி இது உடுத்திட்டு போகிறப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மாடல். அண்ட் இது ஒரு மாடல். இந்த மாடலும் சேம் அதே தான் உங்களுக்கு. இது எல்லாமே மல் காட்டன் தான். ஸோ இந்த ஒரு வாரம் மட்டும் நம்மகிட்ட இந்த மல் காட்டனில் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது மாதிரி நிறைய மாடல்ஸ் வருங்க, நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க தயவு செஞ்சு. இந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட்டை நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் அப்புறம் தான் நம்ம கடையோட ஸ்டாண்டர்ட் கூடும். அடுத்த ஒரு பெரிய ரேஞ்சு, ஒரு நல்ல ரேஞ்சு போகணும் அப்படின்னு சொன்னால் அப்படி தான் போகணும். எத்தனை நாளைக்கு தான் நம்ம அதே பூனம் புடவையிலையும் அதே கிரேப் புடவையிலையும் அந்த சாதாரண புடவைங்களை உட்காந்துட்டு இருக்கிறது? அப்படி சாதாரணமாக உட்காந்துட்டு இருந்தோம்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு பெரிய மார்க்கெட் இருக்காதுங்க. சேல் இருக்கும், லைட்டாக அப்போ போடுறவங்க வாங்குவாங்க போவாங்க. புதுசாக கிளைண்ட்ஸை நிறைய பேரை கடைக்குள்ளே ஏற்றணும். அண்ட் நிறைய புது விஷயங்கள் மித்த கடையில் இல்லாத. நம்ம ஊரில் வந்து இப்போ பெரிய ஊர் தான், நிறைய புடவைங்க இருக்குனாலும் என் கடையில் இருக்க புடவை மாதிரி எந்த கடையிலையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் எடுத்தீங்கன்னா அப்போ தான் உங்களோட க்ரௌத் சூப்பராக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இப்போ நான்லாம் வந்து வில்லேஜில் தான் போட்டிருக்கேன். இந்த சாரீஸ்லாம் இந்த கடையில் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு டவுட் வரும். யாரும் வந்து பார்த்தால் சிட்டிக்குள்ளே போய் தேடி பார்த்தாலும் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தேடி தேடி ஒரு கலெக்ஷன்ஸ் யூனிக்காக நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. தட்ஸ் ஆல் மக்களே. அடுத்து ஹைதராபாத்தில் வந்து எனக்கு அங்கேயும் பேசியிருக்கேன் ஒரு சப்ளைட்ட. அங்கே ஹைதராபாத் போகிறேன். ஹைதராபாத் போயிட்டு அந்த மார்க்கெட்டே கண்டிப்பாக லைவாக நான் உங்களுக்கு எடுத்து போகிறேன். அங்கேயும் நீங்கள் எங்கே போய் வாங்கலாம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். வாங்க முடிஞ்சவங்க போய் வாங்கிக்கோங்க. அங்கே தாராளமாக சூப்பராக கான்டாக்டும் கொடுத்துட்றேன். அண்ட் வாங்க முடியாதவங்க, என்னால் போக முடியாதுன்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு இங்கே சூப்பரான தி பெஸ்ட் ரேட்டில் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் அமீர். தேங்க்யூ.